வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அந்த ஓப்பன் பண்ண சேனல்லேருந்து காசு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த காசு எப்படி ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நிமிஷமும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆரம்பித்த சேனலில் காசு ஏர்ன் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த காசு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா, நம்ம மானிடைஸ் வாங்கணும். அந்த மானிடைஸ் எப்படி வாங்குறதுன்றத வாங்க சொல்கிறேன். மானிடைஸை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூடியூப் நம்ம ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம அந்த மானிடைஸை வாங்க முடியும். அந்த மானிடைஸ் நமக்கு கிடைச்சிருச்சுனாலும் அந்த மானிடைஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுனாலும் அவங்க கொடுக்குற டைம் தான். அந்த டயத்துக்குள்ளே அந்த வாட்ச் ஹவர்ஸோ அந்த ஷார்ட் வியூஸோ அந்த இதை எடுத்து அதுக்கு எடுத்த பாயிண்ட் இல்லைன்னா நமக்கு அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஏர்ன் பண்ணி கொண்டு போகணும். சரி ஓகே, இப்போ நம்ம மானிடைஸ் எடுத்துட்டோம். 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அது எப்பயுமே நமக்கு இருக்கும். எப்பயுமே நம்ம மணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நீங்கள் நினச்சாங்க. நம்ம ஒரு தடவை 1000 சப்ஸ்கிரைப் எடுத்துட்டோம்னா அது குறையாது சப்ஸ்கிரைபர்ஸோட பொறுப்பு. இந்த வாட்ச் ஹவர்ஸ் எப்படின்னா, அவங்க கொடுத்த 365 நாள் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அந்த 365 நாள் சுத்தமாக மைனஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏப்ரல் 1 4000 வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லாக மைனஸ் ஆகிடும். அதனால் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணி வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. எந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்க உங்களுக்கு தெரியலை. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எது பிடிக்கும், எதை பற்றி பேச பிடிக்கும் அதை நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதை பற்றி பேச பிடிக்குதோ அந்த வீடியோவாக பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி புதுசாக ஒரு வீடியோவை இப்போ நம்ம யூடியூப்லேருந்து எப்படின்னா ஒரு வீடியோவை பார்க்குறோம், அந்த வீடியோவிலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணாலே நமக்கு வியூவர்ஸ்லாம் வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு டாபிக் தெரிஞ்சு இந்த ஒன்று தான் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. யூடியூப்பை பற்றி இம்பார்ட்டண்டான மெசேஜ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக கிடைக்கும்.